ஒரு இயக்குனர் எடுக்கும் நூற்றுக்கணக்கான காட்சிகளை தன்னுடைய அசாத்திய எடிட் திறமையால் அழகான காவியமா மாத்தக்கூடியவர் தான் வந்து பேச போறாரு. தேவையற்ற காட்சிகளை நீக்கி தேவையான எமோஷன்ஸை சேர்க்கும் எடிட்டிங் கிங் திரு ஸ்ரீராமர் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். எல்லாருக்கும் மாலை வணக்கம். கலக்கிறந்தில் கலங்கி தான் உட்காந்துருக்கந்தில் ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக இந்த படத்தில் நான் ஒரு ஆடியன்ஸை தான் பேசணும்னு ஆசைப்பட்றேன். காரணம் 2 இருக்குது. இந்த படத்தில் ட்ரெயின் ஆர்ட்ஸ் ரவீந்திரன் சார் உள்ளே வந்திருக்காரு. அதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த படத்தை அவர் எப்படி பார்த்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் அதிலே புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. என்னங்கய்யா கேட்கலையா? இல்லையா, நான் கொஞ்சம் டவுனாக பேசுகிறேன்யா, கொஞ்சம் ஹம்பிளாக பேசுகிறேன். சரிங்களா? என்னம்மா? சரி, தொடாமல் பேசுங்க. ஐயா இங்கே வருதுயா, கொஞ்சம் இன்னுமா? ஓகே. அமரம், ஆக்சுவலாக அமரன் அமரம் அப்படி இருக்குது. இது 2மே கனெக்ஷன் தான் இருக்குது. அமரத்துக்கும் அமரனுக்கும் என்ன வித்தியாசம்னு தெரியாது. ஆனால் அமரம் ஒரு கிருஷ்ணா அவருடைய மிக முக்கியமான படைப்பு. ஏன்னா நான் கதை கேட்டுட்டு உள்ளே வர்றதுக்கு முன்னாடி ரவி சார் தான் எனக்கு இன்ட்ரோ பண்ணார் அவர். ஏன்னா அவருக்கு நன்றி சொல்ல இந்த இடத்துல. ஏன்னா ஒரு முக்கியமான டைரக்டர் இன்ட்ரோ பண்ணியிருக்காரு எனக்கு. கதை கேட்கும்போது ரொம்ப ஒரு ராவான ஒரு இடத்துல இந்த கதையை நகர்த்திட்டு போனதில் ரொம்ப ஸ்க்ரீன் பிளேவாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சரி, இது எப்படி இது படமாக்க போகிறார் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோன்னா ஹீரோ ப்ரொடியூசரோட பையன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த படம் ப்ரொடியூசரோட பையன் அப்படின்னு சொல்கிறத விட ராஜன் சாருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா கிருஷ்ணாவுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணி அவருக்காக வந்து ஹீரோ நல்லா மெனக்கிட்டு இந்த படத்தில் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காரு. அதை பார்க்கும்போது நல்லா தெரியுது எனக்கு. அதே மாதிரி இந்த படத்தில் கிருஷ்ணா அவர்களை பற்றி நான் தனித்துவமாக 1, 2, 3 விஷயங்கள் சொல்லணும். ஏன்னா படம் பார்த்ததுக்கப்புறம் நிறையா சொல்லுவாங்க. அவர்கிட்ட இந்த வட்டார மொழி, வழக்கு மொழி அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஏன்னா நான் பேசும்போது கூட நான் சில லாங்குவேஜில் சில விஷயம் வரும், எனக்கு எல்லாரும் தெரியும், எனக்கு தெரிஞ்சு. அந்த மாதிரி சில முக்கியமான அந்த வார்த்தைகளை வந்து படத்தில் உள்ள நிறைய நுழைச்சிருக்கிறாரு. அந்த இடம்லாம் வந்து திட்டத்தட்ட வந்து எனக்கு ரொம்ப பர்சனலாக அது ரொம்ப கனெக்ஷன் ஆச்சு. ஏன்னா திட்டத்தட்ட நான் வில்லேஜுக்குள்ளேருந்து வந்ததுனால இது ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப புதுசாக இல்லை, எனக்கு ரொம்ப கனெக்ஷன் ஆச்சு. ஆனால் இங்கே இருக்கிற எலைட் பீப்புள்ஸ்னால் சொன்னால் உயர்தர மக்கள் சொல்லலாம், அவங்களுக்கெல்லாம் புதுசாக இருக்கும். இதை பார்க்கும்போது அந்த விஷயங்கள் ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. அதையும் தாண்டி கிருஷ்ணா அவர்கள் வந்து நான் ஒரு சில விஷயங்களை ரொம்ப மென்ஷன் பண்ணும்போது அவர் வந்து சில விஷயங்களை வந்து குறைகள் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக அதில் வேலை செய்வார். சார் இது அது வருங்க அப்படின்ற மாதிரி சார்கிட்ட பார்த்தோமே இவர்கிட்ட ஒரு விஷயம் பார்ப்பேன் நான். அவ்வளோ ஒரு பெக்குலராக வேலை பார்ப்பார், அந்தளவுக்கு ஒரு கான்ஷியஸாக இருப்பார். அது இந்த படத்தில் வந்து கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு டப்பிங் முன்னாடி ஒரு விஷயம் பார்த்துட்டு டப்பிங் அப்புறம் பார்க்கும்போது அதனை மொத்த கேள்விகளும் அதுக்கு பதில் அதிலேயே வச்சுருந்தார். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. என்ன சார் இவ்வளோ கேள்விகள் எல்லாமே ஈஸியாக நீங்கள் டைலாக்லேயே கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா திட்டத்தட்ட வந்து ஒரு படம் ஒர்க் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நடக்கும் எங்களுக்குள்ள. அதில் வந்து வெங்கடேசன் தான் சில விஷயங்கள் அதில் டாலன்ஸ் பண்ணி கூட சப்போர்ட் பண்ணார். அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் இந்த படத்தில் ஸ்பெசிஃபிக்காக நான் 2, 3 விஷயங்களை பார்த்ததில் வந்து டிஓபி சார், அப்புறம் ஃபைட் மாஸ்டரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் மாஸ்டரு, அப்புறம் வந்து லிரிக்ஸ்ட்டு, இதெல்லாம் தாண்டி மியூசிக் டைரக்டர், இவங்க எல்லாருமே நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. அது வந்து எப்படி சொல்லலாம்னா இந்த மாதிரி நான் திட்டத்தட்ட ஒரு சின்ன படங்கள் பண்ணிட்டு வந்து எனக்கு சின்ன கேள்விகள் இருக்கும், நம்ம சரியாக போயிட்டுருக்குமான்னு ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இந்த டீமில் பார்க்கும்போது எல்லாருமே நல்ல ஒரு விஷயங்களை அவங்க பண்ணது பார்க்கும்போது நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. திட்டத்தட்ட ஒட்டாரத்தி சாங்லாம் திட்டத்தட்ட வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரேட்டாக சாங்கு. ஏன்னா அவர் எனக்கு மியூசிக் டேரக்டரை பற்றி அங்கே பேச சொல்லுவாங்க எனக்கு தெரியாது. ஆனால் இந்த சாங்லேயே எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது தெரியல. இந்த இப்போ விஷுவலாக பார்க்கும்போது உங்களுக்கு படம் பார்க்கும்போது வேறு விஷயம் உங்களுக்கு ஃபீல் வரும் உங்களுக்கு. ஏன்னா அதில் கதையில் சில கோர்வைகள் இருக்குது. அந்த ஒட்டாரத்தி சாங்கு, அப்புறம் வந்து மலை பகுதியில் இருக்கிற அந்த அவங்களுடைய ஃபீல் எமோஷன்ஸ் வர சாங்ஸு எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எல்லாருமே நல்லா எஃபோர்ட் போட் பண்ணியிருக்காங்க. இன்க்ளூடிங் ஃபஸ்ட்டு இதிலே பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டத்தை ஓப்பன் பண்ண சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ட்ரீமாக ஆரம்பிச்சிருப்பார் ஹீரோ. அதெல்லாம் பார்க்கும்போது அந்த ஃபைட்டோட ஆரம்பமே ஒரு மாதிரி என்கேஜாக மாறி இருக்குது இந்த படத்துக்கு. ஏன்னா ஒரு பெரிய ஹீரோ பண்ண வேண்டிய விஷயத்தை அசால்ட்டாக இவர் வந்து பண்ணிட்டு போயிட்டார். ஏன்னா நமக்கு தெரியும் அதை பார்க்கும்போது. ஏன்னா அதை ஃபைட்டில் நீங்கள் பார்க்கும்போது திட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவரை ரோப்பு கட்டி தூக்கி விட்டுட்டு இருந்தாங்க மாஸ்டர். என்ன சார் எடுத்தோடனே ரொம்ப பிரம்மாண்டமாக போகுது, சரியாக இருக்குமான கேள்விகள் இருந்துச்சு. ஏன்னா அவர் ஃபஸ்ட்டு பண்ணும்போது ஒரு விஷயமா இருந்துச்சு, அதுக்கப்புறம் மாறும்போது விஷயமா இருந்துச்சு. ஆனால் இது எல்லாத்தையும்
ரொம்ப கஷ்டப்பட்டாலும் அது ஃப்ரேமுக்காக பரவாயில்ல அப்படின்ற உழைப்பு போட்ட திரு தேஜஸ் சார் அவர்களுக்கு நன்றி. ஏன்னா இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஃபஸ்ட்டு படத்துலேயே இந்த ஒரு எஃபோர்ட்டுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது நிறைய விஷயம் நடந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு. அது கிருஷ்ணா சாரும் சொல்லலாம், ஹீரோவும் சொல்லலாம், மற்ற டெக்னீஷியன் எல்லாருமே சேர்த்து சொல்லலாம். எனக்கு இந்த மாதிரி படத்தில் நான் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம பெரிய படங்களை விட சின்ன படங்களுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆனால் நான் கொஞ்சம் விலகி தான் இருந்தேன், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதுலேயும் இந்த ரிசல்ட்டை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ரொம்ப ஹாப்பி சார். கிருஷ்ணா சார், உங்களுக்கு கமர்ஷியலாக அடுத்து ஒரு பெரிய பீக் கிடைக்குன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு இந்த படத்தில். ஏன்னா இத்தனை விஷயங்களும் ஒரே படத்துக்குள்ளே கொண்டு வரதுன்னா சாதாரண விஷயம் கிடையாது. இன்க்ளூடிங் சார் அங்கே இருக்கார் லாஸ்ட்டில். அவர் ஒரு சின்ன ரோல் தான் பண்ணியிருக்காரு. அவருக்கான ப்ளே, அதுக்கப்புறம் அவர் பேர் என்ன சார், நம்ம செகண்ட் ஹாஃபில் வருவார், ஹரிஷ் பெரடி. அவர் நான் பர்டிகுலராக சொல்லணும். நான் சில விஷயங்களை கேள்வி வச்சுருந்தெல்லாம் ஹரிஷ் பெரடி சார் தான் ரொம்ப ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தார். அந்த ஃப்ரேம் அவரும் தூக்கிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் காமெடி, அதுக்கப்புறம் ஒரே சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் ரொம்ப பேச விரும்பல. ஆனால் இந்த படத்தில் வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியதுன்னா பார்த்தோன்னா மியூசிக் டைரக்டர் தான். அவர் தான் இந்த படத்தை ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு முக்கியமான ஹீரோ இன்னைக்கு. அவர் இன்னைக்கு இல்லைங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் அவர் ஆரம்பத்துலேருந்து பார்க்கும்போது பார்த்தோன்னா இந்த ஃப்ரேமில் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு. அதுக்கு எல்லாத்துக்கும் முக்கியமாக தேங்க்யூ சார் டைரக்டர். ப்ரொடியூசர் சார் பற்றி நான் 2 விஷயம் சொல்லணும். சார், இது தமிழ் படமா தெலுங்கு படமா சார்? இல்லை சார், இங்கே பார்த்தா ஆல் ஓவர் தெலுங்கு பர்சன் மாதிரி நிறையா இருக்காங்க. ஆனால் ஒரே படத்தில் நீங்கள் 2 விஷயம் பண்ணிட்டீங்க சார். ரொம்ப சூப்பர் சார். கிருஷ்ணா சார், உங்களுக்குமே சரி. ஏன்னா இப்படி ஒரு அமையறதுலாம் ரொம்ப எல்லாருக்கும் அமையாது. வாழ்த்துக்கள் சார். ஏன்னா இந்த படம் வந்து கிட்டத்தட்ட வந்து தமிழ் படம் தான் நான் பிளான் பண்ணோம். ஆனால் தெலுங்கு படம் மாறி இருக்குது. ஏன்னா அங்கேயும் நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது, நல்லா தெரியுது எனக்கு. தமிழை விட தெலுங்கு நல்ல வரவேற்பு இருக்குது. ஆனால் தமிழ் தான் நம்ம கொண்டாடணும். ஏன்னா வட்டார மொழி வழக்குன்ற விஷயங்கள் நிறைய உள்ளே கொண்டு வந்திருக்காரு. இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்த்து நிறைய விஷயங்களை நீங்கள் நீங்களே அதை வந்து செப்ரிகேஷன் பண்ணி பேசுவீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அது எனக்கு இப்போ தெரியுது. மீடியா நண்பர்கள் அனைவரும் இந்த படத்தை நான் ஒரு நல்ல விமர்சனத்துக்கு எடுத்துகிட்டு வரணும். அதுக்கு முதல்ல உதாரணம் ஃபஸ்ட்டே சொல்லிட்டு ரவீந்திர சார் உள்ளே வந்திருக்காரு. அது இல்லாமல் எல்லாரும் நல்ல விஷயங்களை, நல்ல ரிப்போர்ட்டை கண்டிப்பாக மக்கள்கிட்ட போய் சேர்ப்பீங்க அப்படின்ற மீடியா அனைவருக்கும் இந்த படத்தில் கொஞ்சம் நல்ல விஷயங்களை நீங்கள் எல்லாத்தையும் கொண்டு சேருங்க. நன்றி. 28 ரிலீஸ் ஆகுது. மற்றபடி எல்லாருக்கும், இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாரும் டெக்னீஷியனுக்கும் எனக்கு நன்றி. எனக்கும் இதில் வாய்ப்பளித்த ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் நன்றி சார். தேங்க்யூ. ஸ்க்ரீனில் வந்து நின்னாலே சரி, இவர் வந்து இப்போது முறைக்கிறாரா, இவர் வந்து ஒரு வில்லன், இல்லை அவர் வந்து அடுத்ததாக ஒரு காமெடி பண்ணுறாருன்னா அதுவும் அவருடைய கண்ணில், அவர் ஃபேஸ்லேயே வந்து ஒரு எக்ஸ்பிரஷன்லேயே காமிச்சிரும். சரி, இந்த இடத்துல வந்து அவர் காமெடி பண்ண போகிறார். ஸோ அந்த மாதிரி அவருடைய அந்த ப்ரெசன்ஸே வந்து அவர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு ஃபீலை வந்து நம்ம கொடுக்கக்கூடியவர். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆஃப் ஸ்க்ரீனில் வந்து அவ்வளவு இயல்பாக, அவ்வளவு ஜோவியலாக வந்து பழகிறாரு. இது இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அவ்வளோ நண்பர்களில் வந்து அவர் சம்பாதிச்சு வச்சுருக்காரு இண்டஸ்ட்ரியில். என்னென்னா பெரிய பெரிய நண்பர்களில் எங்களை மாதிரி சின்ன ஆட்கள் கூடயுமே வந்து ரொம்ப எளிமையாக ஈஸியாக வந்து பழகக்கூடிய ஒரு நபர், மிகச்சிறந்த நடிகர் திரு சாய்தீனா அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். எல்லாருக்கும் வணக்கம். சிறந்த நடிகர்லாம் கிடையாது, அப்பப்போ தேவைக்கான நடிகர் தான் நான். பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த படத்தினுடைய சூத்திரதாரி எங்கள் அண்ணன் ரவி அண்ணனுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். படத்தை பற்றி நான் ஒரு சின்ன கேரக்டர் தான் பண்ணேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச கதையாக இருந்தது. என்ன சொல்கிறது தெரில. நான் இது வரைக்கும் நடித்த படங்களில் ஒரு சின்ன லைன் தான். ஆனால் அந்த காஸ்டியூமாக இருக்கட்டும், சில விஷயங்களாக இருக்கட்டும், டைரக்டருடைய வார்த்தைகளாக இருக்கட்டும், சொன்ன விதமாக இருக்கட்டும், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம். அதே மாதிரி ஹீரோ வந்து செயல் படத்துலேருந்து முதல்ல அவர் கூட நான் வந்து செயல் படத்தில் தான் நான் நடித்தேன். அங்கேருந்து தொடர்ந்து இந்த படமும் நான் நடிக்கிறேன். ப்ரொடியூசர் சார் வந்து வேறு லெவலில், அப்புறம் டெக்னீஷியன்ஸ் இங்கே இருக்க அத்தனை பேருமே வேறு லெவலில். என்ன வேணாண்ணா வந்து பாருங்கள், சிரிச்சிட்டே இருக்கிறேன். இங்கே எப்படியோ அதே தான் செட்லேயும் ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஆனால் சிரிக்காத ஒரே ஆள் எங்கள் ஹீரோ மட்டும்தான். அவர் எப்போவுமே அமைதியாக இருப்பார், எல்லோரையும் கவனிச்சுட்டே இருப்பார். ரொம்ப சூப்பர் ஆள். படம் வந்து வேறு லெவலில் வந்திருக்குது. பாராட்டுக்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னும் பெரிய இங்கே அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னாங்க, எல்லாம் தெலுங்கு படமா தமிழ் படமா அப்படிலாம் எல்லாம் கிடையாது. எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு படம். நாங்கள் இங்கே மாற்று கருத்துக்கள்லாம் இங்கே எதுவுமே இல்லை. வாழ்த்துக்கள்னால் தொடர்ந்து முதலாளிகள் நல்லா இருந்தால் தொழிலாளிகள் எல்லோரும் நல்லா இருப்போம். தயவுசெய்து நிறைய படங்கள் பண்ணுங்கள். கிருஷ்ணா சாரை பற்றி சொல்லணும், வேறு லெவல் டைரக்டரு. நிறைய நான் டைரக்டரா
நான் தான் இந்த ஷிப்பை எடுத்துகிட்டு போகிறேன், நீ யார், நீ வந்து இங்கே வந்து வேலை செய்கிற, நீ ஓரமாக போய் நில்லு அப்படின்ற எண்ணம்லாம் இல்லாத ஒரு அற்புதமான ஒரு தங்கமான ஒரு அண்ணன், ஒரு என்னுடைய சகோதரர், வேறு லெவல். அவரை பற்றி சொல்லவே தேவையில்ல. நான் நிறைய அவர்கிட்ட போய், நான் நடிகனாக போனதை விட நான் போன ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நான் அசிஸ்டன்ட் டேரக்டராக தான் இருந்தேன் அவர்கிட்ட. அவர் அந்த அளவுக்கு அவர் ஒர்க்கு அப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும். நான் போய் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பேன், பார்த்துக்கிட்டே இருப்பேன், கேட்டுக்கிட்டே இருப்பேன். அது என்ன பண்ண போகிறாரு, இது என்ன பண்ண போகிறாரு, அந்த கொஞ்சம் கூட சலிப்பு இல்லாத ஒரு மனுஷன். ஸோ அடுத்தது இன்னும் பெரிய படம் பண்ண என்னுடைய வாழ்த்துக்கள். எங்கள் தலை எடிட்டரு, அப்புறம் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ டார்லிங், எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றிண்ணா. இந்த படத்தை சூப்பராக கொண்டு வாங்க. நிறைய தொழிலாளிகள் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படம் எல்லா படம் மாதிரியும் இன்னும் பெருசாக வர என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லோரும் வாய்ப்புக்கு நன்றி கொடுத்தது நன்றி. நீங்களும் நிறைய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுங்க இந்த டீமுக்கு. நன்றிண்ணா. தேங்க்யூ.